ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி டே 36க்கான டயட் ஃபுட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் காலையில் எக்ஸசைஸ் வாக்கிங் முடிச்சுட்டு சுடுதண்ணியில் ஹனி கலந்து குடித்தாச்சு. எப்போவுமே டயட் இருக்கக்குள்ளே பசி எடுத்து சாப்பிடுங்க, அதுதான் நான் சொல்கிறேன் மறுபடியும். அப்புறம் பசி எடுக்கக்குள்ளே ஒரு கப் காஃபி குடித்தேன். டைம் பார்க்காதீங்க. எப்போ சாப்பிட்டாலும் பசி எடுத்து சாப்பிடுங்க. டைம் முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல. மார்னிங் டிஃபனுக்கு பதில் பெரிய ஆப்பிள் தோல் சீவிட்டு ஒரு பிளேட் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். மதியம் பார்த்திங்கன்னா கேரட், பீட்ரூட் இதெல்லாம் நிறைய கட் பண்ணி மதியமே பொரியல் பண்ணி வச்சுட்டேன். நான் நிறைய தான் இன்றைக்கி பண்ணேன். காய் இருந்ததுனால கேரட்டும் பீட்ரூட்டும் கட் பண்ணி பொரியல் பண்ணிட்டேன். அது ஒரு பிளேட் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஈவினிங்காக பார்த்திங்கன்னா ஆப்பிளும் கொய்யாப்பழமும் கட் பண்ணி ஒரு பிளேட் சாப்பிட்டேன். மதியம் பண்ண கேரட்டு மீதி இருந்தது, நிறைய பண்ணேன்ல நான், சாப்பிட்ணுன்னு தான் நிறைய பண்ணேன். அதை ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன் நைட்டும். அப்புறம் படுக்கக்குள்ளே இப்போ பார்த்திங்கன்னா பாலில் மஞ்சள் தூள் மிளகுத்தூள்லாம் போட்டு ஆற்றிட்டு இதை நான் எடுத்துக்கிட்டேன். தொண்டைக்கு எனக்கு த்ரோட் பெயின் அந்த புண்ணும் இருக்கிறதுனால அதை நான் நைட்டில் கொஞ்சம் மோஸ்ட்லி எடுத்துக்கிறேன். மஞ்சள் பால், மிளகு பால், அது ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் பசி எடுத்து சாப்பிடுங்க டயட் இருக்கக்குள்ளே. அப்போ உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். குட் நைட்.